ட்ரம்ப் வாங்க ஹெர்முஸ் வழியா கப்பல் வேணும் உங்களுக்கு வரணும்னா நீங்களே வந்து போரிடுறதுக்கு வாங்க. போர் தைரியம் இருந்தால் போங்களேன். இன்னும் தைரியம் இருந்தாங்கன்றீங்க. ஏன் ஈரானோட போர் மூணாவது அணு ஆயுத கப்பலை கடலுக்குள்ள இறக்குங்க. அப்போ நீங்கள் போய் ஈரானோட போர் போடுவீங்களா? ட்ரம்ப்புக்கு இவ்வளோ பூஜா தூக்கினார் ஒருத்தர். அப்டிபா ட்ரம்ப் சர்க்கார்லாம் சொன்னார். பாகிஸ்தானை கூப்பிட்டு அவன் தான் ஈரானோட எனக்கு சரியா பண்ணி கொடுப்பாங்களா? சார் நம்ம புரோக்கிங் பண்ணுற நாடு இல்லை இல்லை. அப்படியா? இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்டை பாருங்கிறான். அப்படி நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி மன்மோகன் சிங் காலத்தில் ஈரானில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அமெரிக்கா வாங்கக்கூடாதான். அப்போ நீயும் பெத்த உங்கள் அப்பனுக்கும் பெத்தன்னு ஈரான்லேருந்து ஆயில் வாங்குறாரு. எப்படி மன்மோகன் சிங்கால் அதை செய்ய முடிஞ்சது? அமெரிக்கா சொல்லியும் நம்ம கேட்காம செஞ்சார்ல. மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சியில் நடத்தினவர் இங்கே மெஜாரிட்டி கவர்மெண்ட். அதான் ஏன் பண்ண முடியல நாங்கள் கேட்குறோம். போய் மன்மோகன் சிங் பேசினார, இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்ட். சார் இப்போ நம்ம பொசிஷன் என்னவா சார் இருக்குது? நம்ம பொசிஷன் என்னன்னா, எடப்பாடி அடமானம் வச்சுட்டாரு பிஜேபி அமெரிக்காவுக்கு வந்து எதை கேட்டாலும் ட்ரம்ப்பை கேட்டு தான் செய்யும். ட்ரம்ப் என்ன நம்மளை அவமானப்படுத்தினாலும் நாம ஏன் சார் ட்ரம்ப்பை கேட்டு செய்யணும்? நீங்கள் அவரை தானே கேட்கணும். இப்போ சொல்றத அங்கேயே ராணுவ தலைமைகள் கேட்க மாட்டேங்குதுன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. ஆனால் இவர் கேட்க சொல்றாரு, இந்தியா என் நாடு, எனக்கு கிரேட் ப்ரைடு. ஆனால் இந்த லெவலுக்கு யாரும் கொண்டு வந்தாங்க? நான் இந்தியாவை விமர்சிக்கல. அவங்க தேசபக்தி ஆனால் பெருசு இல்லை. எங்க தேசபக்தி எங்களோட என்ன? நான் உனக்கு ப்ரூவ் பண்ண வேணாம். ஐ ஆம் நாட் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஐ ஆம் கிரிட்டிசைசிங் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி மினிஸ்டர். நீ என்ன வாங்காதனா அவன் என்ன வாங்க மாட்டான். நான் எதுக்கு அவனு தெரியும்? ஆஃபீஸர் எதுக்கு பார்த்துருக்கணும்? ஆஃபீஸர் நீ எங்கே வாங்க சொல்றியோ வாங்குவான். ஸ்ட்ராங்காக இருக்கலாமே சார். ஏன் இல்லை? 56 இன்ச்சு எங்கே போச்சு சார்? இப்போ பிரதமர் மோடியும் சரி, அல்லது இப்போ இருக்கிற இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சரோ இவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னணியோ அல்லது ஏதோ பயம்தான். இது எது அமைதி இல்லை, அதில் ஏதோ ஒரு ரகசிய திட்டம் இருக்கலாம். என்ன ரகசியம்? பயம்தான். பாகிஸ்தான் எதிரி. இந்த ஆசிப் முனீரை கூப்பிட்டு லஞ்சு சாப்பிட்றாரு ட்ரம்ப். இப்போ அவர் ஆசிப் முனீர் தான் ஈரானோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறாருங்கிற ட்ரம்ப். அந்த ட்ரம்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறத கூட உங்களுக்கு முதுகெலும்பில்லையே. தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது, பிஜேபிக்கு ஓட்டு போடுறது. எடப்பாடி எப்படியாவது சிஎம் சீட்டில் உட்காரணும், தமிழ்நாட்டை வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்னோட ஒன்று செயின் ரியாக்ஷன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சிலிண்டர் நிறைய இடத்துல ஹோட்டல்லாம் 4 வச்சு போட்ட இடத்துல ஒன்றா குறைக்கிறாங்க. சிலதெல்லாம் நான் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் கால் கொடுத்ததே நான் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல இது ஒரு ப்ராப்ளமாக போகிறதுன்னு என்னோடய யூடியூப் சேனல் மூலமாக முதல்ல சொன்னது நான் தான். இந்த ப்ராப்ளம் இன்னும் அக்யூட் ஆகும். இது இன்னும் இப்போதைக்கு அடுத்த ஃபோர்சியபிள் ஃப்யூச்சருக்கு இது தீர்வு இல்லை. அது வந்து கஷ்டம். ஹோட்டலில் வந்து மெனு குறையும். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற சரவணபவனில் என்ன சொல்கிறாங்க, கார்த்தால சாம்பார் சாதம் தயிர் சாதம் போடுறாங்க, மத்தியானம் சாப்பாடு, ஈவினிங் லிமிட்டட் டிஃபன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம்னு இருக்குது. இதனால் என்ன ஆகுனா, டொமஸ்டிக்கில் எல்லோரும் பயந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வச்சுப்பான். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இது பெரிய ப்ராப்ளம். ஆனால் அப்படி இல்லைன்றாங்க சார் கவர்மெண்ட் சைடில். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நிறைய ஸ்டாக் இருக்குது, ஐயா, பேக்கப் இருக்குன்றாங்க. நான் வேணாம், வெளில போய் பாருங்கள். சங்கீதா போவோம், முன்னாடி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள். இங்கே பக்கத்தில் ராஜேஸ்வரின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் கேளுங்க. எங்கே போய் ஃபுல் மீல்ஸ் எங்கே போடுறான்? கோயம்புத்தூரில் பல சின்ன சின்ன கடை மூடிடுச்சு. காலேஜெலாம் முன்னாடியே மூடி ஹாலிடே கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோமு. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி வீட்டிலேருந்து படிங்க, வீட்டிலேருந்து இருங்கிறாங்க. அண்டு ஷெல்லும் நைடா 2 ப்ரைவேட் இதுவும் வந்து டீசல் விலையை 20-25 ரூபா ஏற்றிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்களும் 20-25 ரூபா ஏற்றணும் தான். நாங்களும்னா அரசு தான். அது எப்படி சார்? தனியார் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம், ஆனால் கவர்மெண்ட் பண்ணுவோம், அது நஷ்டம் தானே. அப்போ நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பீங்க. மன்மோகன் சிங் வாங்கி கொடுத்த 3000 கோடியை இன்னும் 40 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டிட்டு அந்த 3 லட்சம் கோடியே கணக்கு காமிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1500 கோடி நஷ்டம் ஆகிருக்கு. இந்த டேக்ஸ் குறைச்சப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1500 கோடி நஷ்டம். கம்மியான விலைக்கு வாங்கினப்ப இதே ரேட்ல தானே வித்தீங்க. அப்ப கலால் வரி அது இதுன்னு வாங்கினீங்க. அது யார் வாங்கினாங்க? அதை இப்போ காம்பன்சேட் பண்ணீங்க. அதை எடப்பாடி ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? யார் பேசணும்? யார் கலால் வரி அடித்த கொள்ளையில் கூட இருந்தது யார்? படிக்கலை.
அது ஏன் கொள்ளைன்னு சொல்றீங்க? பின்ன கவர்மெண்ட் டாக்ஸ் தானே. அதனால நியாயமாக வாங்கணும்ல. பெரிய கார்ப்பரேட்டுக்கு 15% டேக்ஸை குறைச்சிட்டு பெரிய ஏழைங்கள்ட்ட தானே வாங்கினீங்க. அதை பற்றி ஒரு நாளைக்காவது எடப்பாடி கேட்டாரா? இதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி வந்து ஏடிஎம்கே அடமானம் வச்சுட்டாரு. எம்ஜிஆரோட சின்னத்தை அடமானம் வச்சுட்டாரு, அம்மாவோட சின்னத்தை அடமானம் வச்சுட்டார், பாஜக. பாஜக கிட்ட அடிமையாயிட்டாரு. அதுதான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இன்னொன்னு சார், இப்ப வாங்குறோம் வெளியில இருந்து, ரஷ்யாட்ட இருந்து அதெல்லாம் திருப்பி இப்ப வாங்குறோம். எங்கே வாங்குறோம்? அமெரிக்கா என்னைக்கு சொல்கிறானோ நீங்கள் வாங்குறாரு. சொல்லிருச்சுல்ல ஒரு வந்து மாசத்துக்கு window கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அங்கே போய் யுக்ரைன்காரன் குண்டு போட்டான்ல, அவன் ரிஃபைனரிலேயே இல்லையே. அவங்க இப்ப எக்ஸ்போர்ட் பண்ண கூடாதுன்ட்டாங்க ரஷ்யா. ஆமாம், ம். சரி, ஈரான் இருந்து வாங்கிட்டு போறோம். அமெரிக்கா ஈரான் அதுக்கு தான் தானே விலை அவன் கொடுக்குது. கொடுப்பானா? நீ வாங்கிக்கோன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்திசாலி ஆள் அங்கே போனார், வீடியோலாம் இருக்குது. இஸ்ரேல் போனாங்க. போயிட்டு இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்டுன்னா அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு சார். அப்போ நீ இப்போ எனக்கும் உனக்கும் சண்டை, கேமராமேன் இங்கே வரான், ஆனந்த் சார் இஸ் மை ஃபாதருங்கிறான், நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருளை உனக்கு கொடுப்பியா? உங்களுக்கு சண்டை, நீங்க அவரோட க்ளோஸ் ஆனீங்கன்னா நான் எப்படி அவருக்கு கொடுப்பேன்? அதே தான் இங்கே. யார் இப்போ போனேன் சும்மா அவார்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே? யார் போய் இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்டுன்னு சொல்ல சொன்னது? சரி, அப்பயும் அர்மூஸ்ல 2-3 கப்பல் நம்மளுக்காக விட்டாங்கல்ல. சரி, சைனாக்கு டெய்லி விட்றானே 10 கப்பல் சீக்ரெட் கூட வச்சு. சொல்லாமல் இருந்திருந்தா நம்மளுக்கும் 10 கப்பல் விட்டுருப்பான்ல. ஓகே, சரி, போனா போகுதுன்னா 1-2 கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா சொல்கிறாரு. நானே வீடியோ ஷேர் பண்ணேன். இந்த இறந்து போன கொமேனி வந்து நேருவை கோட் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட், லாங் ஸ்டாண்டிங் நட்பு இருக்கிற நாடு. ஒரு வாட்டி இவங்க போய் பாபரி மசூத் இடிச்சம்போது இந்தியாவில் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ரஃப்சன்ஜானின்ற ஈரானியன் பிரசிடெண்ட்டே லக்னோவுக்கு வந்திருக்கிறாரு. நம்மளுக்கு அவங்களோட 5000 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. பாகிஸ்தானுக்கு முன்னாடி நம்ம பார்டர் நாடு தானே அது. ஆமா. ஸோ அது மாதிரி ஒரு நாட்டு தலைவரை மன்னார்த்தம் உள்ள பூந்து அடிக்கும்போது அதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்புறம் எல்லாரும் குரல் கொடுத்தப்புறம் ஒரு செக்ரட்டரி அமைச்சு கையெழுத்து போடுறீங்க, அதில் கூட நீங்கள் வருத்தம் தெரிவிக்கல. இதெல்லாம் பண்ணுவீங்க. அவன் உனக்கு ஆயில் கொடுப்பான். என்னையா நீ, அவன் சப்பார்னு ஒரு போர்ட்டை அவன் கையில் கொடுத்தான். அந்த சப்பார் போர்ட்டில் நீ வந்து பயந்து அமெரிக்கா திட்டிடுவான்னு பயந்துக்கிட்டு அந்த போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் அரைகுறையாக விட்டுட்ட. முடிச்சிட்டோம், நமக்கு சொன்ன வாக்குறுதி எல்லாம் செஞ்சுட்டோம்னு சொன்னாங்க. இல்லையே, போன பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை இருக்கான்னு பாரு. நீ தானே இருக்குங்கிற, போன பட்ஜெட் எடுத்து பாரு. நம்ம கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டோம். கொடுக்கலங்கிறானே, வேலை இல்லையே, நடக்கலையே, பட்ஜெட் அலோகேஷனில் ஒன்றும் இல்லையே. ஈரானில் இப்போ நமக்கு போர்ட் இருந்துச்சுன்னா, ஆக்சஸ் இருந்துச்சுன்னா என்ன நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாமே. அதை தான் நாங்கள் கேட்குறோம். விஸ்வகுரு எங்கே போனார்? ஏன் எடப்பாடி இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு? எடப்பாடி என்ன சார் பேசணும்? எப்போ எங்கள் ஊரில் தானே இப்போ சிலிண்டர் இல்லை, தமிழ் மக்கள் தானே கட்டப்படுறான். எவ்வளோ ஃபேக்ட்ரி குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாம் இப்போ 7ஆம் தேதி ஆன அப்புறம் இதில் வேறு இன்னொரு ப்ராப்ளமு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த நார்த் இந்தியாவில் லேபர் வந்திருக்கான்ல, அவன் ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா நாளைக்கு கூலியில் வாடகைக்கு 60 ரூபா 70 ரூபா தரணும். ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு 30 ரூபா சாப்பாடு செலவாகும். வீட்டுக்கு 10,000 ரூபா அனுப்புவான் மாதத்துக்கு. இப்போ அது 50 ரூபா ஆக்கிட்டான். எதுக்கு? சாப்பாடு. லேண்ட்லார்டு ரெண்ட்டை ஏற்றிட்டான். இப்போ 7ஆம் தேதி சம்பளம் வாங்கின அப்புறம் 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் பொட்டியை தூக்கிட்டு ஊருக்கு போயிடுவான். என்ன கரெக்டாக பண்ணார்? இதை பற்றி ஏன் எடப்பாடி பேச? கூட்டணிங்கிறதுனால மோடிகிட்ட கொஞ்சம் பேசி. நான் என்ன கேட்குறேன், யோ இதெல்லாம் தப்பு, நீ போய் ஏன் ஃபாதர்லேண்ட் சொன்னேன்னு கேட்க வேண்டியது தானே. கேட்டால் மட்டும் என்ன சார் நடக்க போகுது? சரி, அப்போ எதுக்கு போய் கூட்டணியில் வச்சுருக்கேன்? இதனால் கூட்டணி கிடையாது, 26 சீட்டை நான் ஆள் நிறுத்துறேன்னு சொல்லுங்கள். ஒரு நெருக்கடியாவது இருக்கும். ஒரு எப்படியும் கூட்டணி வேஸ்ட்டு. ரைட்டாக இஸ்லாமியரும் போடுறது கிடையாது, கிறிஸ்தவரும் போடுறது கிடையாது, ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ராவும் வர கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டிலே மெட்ராஸ்லேயே பார்க்குறீங்க. மயிலாப்பூருக்காரன் பிஜேபி கூட ஓட்டு போட போகிறது இல்லை. ஓகே, மயிலாப்பூரில். அப்புறம் எப்படி ஏடிஎம்கேக்கா போடுவான் அவன்? ஸோ ஓகே, இப்போ இப்படி பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது. இவர் கேட்குறாருல ட்ரம்ப், வாங்க ஹெர்மூஸ் வழியாக கப்பல் வேணும் உங்களுக்கு வரணும்னா நீங்களே வந்து போரிடுறதுக்கு போர் தைரியம் இருந்தால் போங்களேன். இன்னும் தைரியம் இருந்தாங்கன்றீங்க. ஈரானோட போர், 3வது அணு ஆயுத கப்பலை கடலுக்குள்ள இறக்குங்க. அப்போ நீங்கள் போய் ஈரானோட போர் போடுவீங்களா? உங்களோட 5000 வருஷம் இருந்தவன் காஷ்மீரில் நமக்கு வழி விட மாட்டீங்க. காஷ்மீர் சரி, காஷ்மீரில் உனக்கு சப்போர்ட் பண்ணவன். ஓகே, அண்ட் எவ்வளோ அவமானத்தை பண்ணிட்டா ட்ரம்ப்புக்கு, இவ்வளோ கூஜா தூக்கினார் ஒருத்தர். அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்லாம் சொன்னார். அவன் வந்து அவமானப்படுத்திட்டான். இவ்வளோ அவமானம் அனுப்புகிறான்.
பாகிஸ்தானை கூப்பிட்டு அவன் தான் ஈரானோட எனக்கு சரியா பண்ணி கொடுப்பாங்கிறான். சார் நம்ம புரோக்கிங் பண்ற நாடு இல்ல இல்ல. அப்படியா? அப்போ ஜெய்சங்கர் சொல்றாருல. நீங்கள் யுக்ரைனில் போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? பப்பானே வார் ருக்வாயான்னு யார் சொன்னாங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஒரு பொண்ணு அது வந்து வந்து அந்த ஊர்லேருந்து படித்த இந்திய டாக்டரு திரும்பி வந்து வார் நிறுத்திட்டாரப்பா, அப்பா மோடி வாரை நிறுத்திட்டாருப்பான்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிங்களே, அப்போ எதுக்கு போய் அங்கே பேசுனீங்க? நாட்டுக்கு நீங்கள் பிரச்சனை நினச்சா அப்போ சமாதானப்படுத்துறோம். அப்போ எங்களுக்கும் தானே பிரச்சனை. அப்போ இங்கே பண்ணால் புரோக்கரு உன்னை கூப்பிடல, அவன் ஏன்டா வந்தேன்னு கேட்குறான். ஃபாதர்லேண்டை பார்க்க போடாங்கிறான். என்ன சொல்கிறான்? இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்டை பாருங்கிறான். ம் இல்ல சார் ஈரானுக்கு ஆதரவு சரி, நாங்கள் என்ன கேட்குறோம்? கத்தார் முக்கியம், இல்லை துபாய் இல்லை அப்படி முக்கியம். நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி மன்மோகன் சிங் காலத்தில் ஈரானில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. ம். அமெரிக்கா வாங்கக்கூடாதான். போடா நீயும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்பன்னு ஈரான்லேருந்து ஆயில் வாங்குறாரு. ஓகே. ஈரானில் ஆயில் வாங்க அப்போ யூகோ பேங்க் நம்ம ஊரில் இருந்தது, ம். அது ரொம்ப கட்டத்தில் இருந்தது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாரு. ஈரான்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் நான் வந்து யூகோ பேங்க்கில் போட்டு வைக்கிறேன், நீ கச்சா எண்ணெயை கொடு, அந்த பணம் யூகோ பேங்க்கில் இருக்கும், ம். உனக்கு என்ன பொருள் வேணுமானு வாங்கிக்க இந்தியாவிலேருந்து. இந்தியாவிலிருந்து இந்த யூகோ யூகோ பணத்தை பேமெண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன், அரிசி வாங்கிக்க, ஓகே. அரிசி வியாபாரிக்கு இந்த பருப்பை கொடு, அரிசியை கொடு. ஸோ பெட்ரோல் நமக்கு சல்லிசாவும் கிடைச்சிருது, அதே நேரம் நம்ம பொருளை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிடலாம், யூகோ பேங்க்கும் வாழ்ந்துரும். பண்ண 3 மாங்காய் அடித்தார். அது படித்தா தானே அடிக்க முடியும். அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் இல்லாத டிகிரியை படித்தான்னு நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னா அது எங்கே படிக்கிறது? எப்படி மன்மோகன் சிங்கால அதை செய்ய முடிஞ்சது? அமெரிக்கா சொல்லியும் நம்ம கேட்காம செஞ்சார்ல. போய் வரலாறு எடுத்து பாருங்களேன், கூகுள் பண்ணி பாருங்க. ஏன் அப்பா மன்மோகன் சிங் இத்தனைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சியில் நடத்தினவர், இங்கே மெஜாரிட்டி கவர்மெண்ட் அதான் ஏன் பண்ண முடியல நாங்கள் கேட்குறோம். போய் மன்மோகன் சிங் பேசினாரா, இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்ட். சார் இப்போ நம்ம பொசிஷன் என்னவா சார் இருக்குது? நம்ம பொசிஷன் என்னென்னா, இங்கே வந்து எடப்பாடி இது நம்மளை வந்து அடமானம் வச்சிட்டார் பிஜேபிகிட்ட. பிஜேபி அமெரிக்காவுக்கு வந்து எதை கேட்டாலும் ட்ரம்ப்பை கேட்டு தான் செய்யணும். ட்ரம்ப் என்ன நம்மளை அவமானப்படுத்தினாலும் நாம ஏன் சார் ட்ரம்ப் அது நீங்கள் அவரை தானே கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இவரை கேளுங்க, குருமூர்த்தியை கூப்பிடுங்க, அவரை கேளுங்க. ட்ரம்ப் சொல்றத அங்கேயே ராணுவ தலைமைகள் கேட்க மாட்டேங்குதுன்னு செய்தி வந்துட்டு இருக்குது. ஆனால் இவர் கேட்க சொல்கிறாரு, சார் இன்னைக்கு ஈரானில் ஆயில் வாங்கிக்கலாமா சார்? ரைட் சார், ஈரானில் ஆயில் வாங்கிக்கப்பா சார். இல்லைக்கு நான் ரஷ்யாவில் ஆயில் வாங்கட்டுமா சார்? அப்படி தானே இருக்குது சார். பிரதமர் மோடி விமர்சிக்கிறது வேற, ஆனா இந்தியா நாடு அப்படி தானே. யார் பிரதமர் தான்? நான் இந்தியா என் நாடு, எனக்கு கிரேட் ப்ரைடு. ஆனால் இந்த லெவலுக்கு யார் கொண்டு வந்தாங்க? நான் இந்தியாவை விமர்சிக்கல. இல்ல அவங்க தேசபக்தி ஆனா பெருசு இல்ல. எங்க தேசபக்தி எங்களோட என்ன? நான் உனக்கு ப்ரூவ் பண்ண வேணாம். ஐ ஆம் நாட் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐ ஆம் கிரிட்டிசைசிங் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி மினிஸ்டர்ஸ். ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவார்? அரசாங்கம் என்ன ஆர்டர் கொடுக்குறதோ அதை செய்வார். நீ எண்ணெய் வாங்காதனா அவன் எண்ணெய் வாங்க மாட்டான். நான் எதுக்கு அவனும் திட்டணும்? ஆபீசர் எதுக்கு பார்த்து திட்டணும்? ஆபீசர் நீ எங்கே வாங்க சொல்றியோ வாங்குவான். ஸ்ட்ராங்கா இருக்கலாமே சார். ஏன் இல்லை? 56 செட்ஸ் 56 இன்ச்சு எங்கே போச்சு? அதை நீங்கள் தானே கேட்கணும். நீங்கள் தானே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். 56 இன்ச்சு எங்கே போச்சுன்னு கேளுங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். மயிலாப்பூரில் அம்மையார் நிற்கிறாங்க, ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டாக பணம் போச்சு. யார் ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டோட எம்டி? தேவேந்திர யாதவ். அவர் எங்கே நின்னார்? இதில் காரைக்குடியில் சிவகங்கையில் நின்னார். எந்த கட்சிக்காக நின்னார்? தனி கட்சி வச்சிருக்காரு, கூட்டணியில பாஜக எந்த சிம்பிள்ல நின்னாரு? தாமரையில. அப்ப ஏன் அந்த அம்மா எந்த கட்சியில எந்த சிம்பிள்ல நிக்கிறாங்க? அந்த அம்மா எந்த சிம்பிள்ல நிக்கிறாங்க? பணத்தை திரும்பி வாங்கி கொடுத்துருவாங்களா? மயிலாப்பூருக்கு ஆர்பிஐ ஏன் இன்னும் ஆக்ஷனே எடுக்கல? இங்கே ஸ்டாலின் ஆக்ஷன் எடுத்து அவரை ஜெயிலில் வச்சார். எதுக்கெல்லாமோ சிபிஐ இடி. இப்போ சேலத்தில் வந்து 2 விவசாயிக்குள்ள வரப்பு வர தகராறுனா இடி வருது, இடி பாயுது. தேவநாத யாதவ் மேலே ஏன் இடி ஆக்ஷன் எடுக்கல, சிபிஐ ஆக்ஷன் எடுக்கல, ஆர்பிஐ ஆக்ஷன் எடுக்கல? இதுக்கும் மீறி அம்மையாருக்கு ஓட்டு போடணுவாங்களா? யார் போடுவாங்க? பரவாயில்ல, போட்டாலும் போடுவாங்க. எங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்லை, தமிழ்நாடு ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டு போனால் போட்டோன்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? பணத்தை எடுத்து கொடுக்க என்ன உதவி? 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஆட்சி தானே.
ஓகே ஆ சார். இப்போ பிரதமர் மோடியும் சரி அல்லது இப்போ இருக்கிற இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சரோ இவங்க எல்லாமோ இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு பின்னணியோ அல்லது ஏதோ ஒண்ணு பயம்தான். இது எது அமைதி? இல்ல அதுல ஏதோ ஒரு ரகசிய திட்டம் என்ன இருக்கு. ரகசியம்? பயம்தான். இப்போ இப்போ ஈரான் நான் என்ன கேட்குறேன், எங்கள் ஆள் வந்து 2 வாட்டி மறைச்சதை பற்றி இப்போ யூகோ பேங்க் கதையை சொன்னேன். அதே மாதிரி ஒரு திவ்யா கோதர்பாடேன்னு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க சென்னை இதுலயே வந்து செக்யூரிட்டியை வாபஸ் வாங்கிட்டு என்ன நல்லா பண்ணாங்களா? அது மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்க? ஒரு மைனாரிட்டி நீங்க அமெரிக்கால என்ன எனக்கு செக் வைக்கிறது எம்பசிக்கு அப்ப நான் இங்க செக் வைக்கணும்னு பண்ணாங்கல்ல. பண்ணாங்களா இல்லையா? ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? 56 இன்ச்சு செஸ்ட் இல்லை, துரந்தர் படம்லாம் எடுக்கிறாருல்ல, சுதந்திரம் அது ஒரு படம் இல்ல சார். ஐயோ, அது மாதிரி கூட ஏன் பண்ண முடியலன்னு கேட்குறேன். அதாவது நிஜம் வாழ்க்கையில் பண்ண முடியல, சினிமாவில் பண்ண மாதிரி நம்ம கனவு காணலாங்கிறதுக்கு தான் பண்ணுறீங்க. ஓகே, ம் அது உண்மை இல்லைங்களா? என்ன யாருக்கு தெரியும் உண்மையா இல்லையான்னு? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு நீங்கள் பாகிஸ்தான் எதிரி அந்த ஆசிஃப் முனீரை கூப்பிட்டு லஞ்சு சாப்பிட்றாரு ட்ரம்ப்பு. இப்போ அவர் ஆசிஃப் முனீர் தான் ஈரானோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறாருங்கிற ட்ரம்ப்பு. அந்த ட்ரம்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறத கூட உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையே. ட்ரம்ப் கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன யாரு என்ன? அப்போ எங்கள் தலைவன் பண்ணான்ல. யோ நீ அப்போ ஒபாமா உங்க தலைவர் ஒபாமாவை டீல் பண்ணாரு சார். டைரா பண்ணானா இல்லையா? ஒபாமா இன்னும் பாப்புலர் லீடரு. பாப்புலர் லீடர் என்ன சொன்னார்? இல்ல கோலாரோ இல்லையா? என்ன சொன்னார்? அப்கி பார் ஒபாமா சர்க்கார் சொன்னார் அவர். யார்? அவங்க ஊர் நாட்டு நடப்புல நீ யார் போய் உள்ள புகுந்து இவனை ஜெய் அவனை ஜெய்யன்னு சொல்ல வைக்க? அதான் சார், இங்க ஒரு ஈரான் நம்ம ஓகேன்னு பண்ணோம்னா கத்தாரோ சவுதியோ இல்ல ஓமனோ. அப்போ அந்த ஈரான் ஓகே பண்ணார்ல, அப்போ ஏன் ஓமான் சவுதினா ஒன்றுமே சொல்ல மன்மோகன் சிங்? அது ஏன்னா அவங்க பண்ணிருக்காங்க. நேக்கா இல்லை, ஏன்னா நாங்கள் இஸ்ரேல்கிட்ட போய் சரண்டரா இல்லை. நீங்கள் போய் இஸ்ரேலில் சரண்டர் ஆகி பூ இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு நீ தான் ஃபாதர்லேண்ட் நான் தான் மதர்லேண்டுன்னு பேசியிருக்கேன்ல. நான் திரும்பி சொல்கிறது என்னென்னா, தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது பிஜேபிக்கு ஓட்டு போடுது. இன்றைக்கி 16, 17, 18 அன்றைக்கி பார்லிமெண்ட் கூட போகுது. அந்த பார்லிமெண்ட்டில் நார்த்தில் சீட்டை ஏற்றி சவுத்தில் கொஞ்சமாக ஏற்றி நார்த்தில் நிறைய ஏற்றி கேட்டால் ஈக்குவலாக ஏற்றுறேன்னு சொல்லி சவுத்தை அடிமையாக்கிறதுக்கு பிஜேபி திட்டம் போட்டுட்ருக்கு. அந்த திட்டத்துக்கு ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளிப்போகுது. இல்லாட்டா அதை பற்றி பேச சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன் பற்றி ரேவந்த் ரெட்டி பேசியிருக்கிறாரு, நீங்கள் பேசுங்க. ஏன் பேச மாட்டேன்? ஸ்டாலின் ஒரு பெரிய போன வருஷத்தில் ஒரு இது நடத்தினாரே ஒரு. அதனால தான் நீ ஏன் பேச மாட்டேங்கிற? தமிழ் இனத்து மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தமிழ் மக்கள் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஏன் எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு? எடப்பாடி எப்படியாவது சிஎம் சீட்டில் உட்காரணும், தமிழ்நாட்டை வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்னோட ஒன்று செயின் ரியாக்ஷன்ஸ். இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து லிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. அன்னைக்கே சொன்னார்ல சார். எப்போ சொன்னேன்? இன்றைக்கி எடப்பாடி சொல்லு. வராத ஒன்று ஏன் பேசிகிட்டு இருக்காங்க? சரி, எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளமு சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக செய்யலைன்னு சொல்லு. வந்துருச்சுல்ல எல்பிஜி, அதை பற்றி பேச சொல்லு. ஸோ பேச மாட்டாங்க. பேசுனா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.